Hi all, today we are going to see English supplementary. The topic is The Legend of Jashwant Gar. ஜஷ்வந்த் கர்ன்றவர் ஒரு சோல்ஜர், இந்தியன் சோல்ஜர். அவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் see the story. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ தி மீனிங் ஆஃப் லெஜெண்ட். லெஜெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், லெஜெண்டோட மீனிங் இருக்குது. லெஜெண்ட் மீன்ஸ் அ ஸ்டோரி ஃப்ரம் தி பாஸ்ட். பாஸ்ட் மீன்ஸ் கடந்த காலத்தில் நடக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரினாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் பாஸ்டில் தான் வரும். ஓகே, நடந்து முடிஞ்சது தான் நம்ம ஸ்டோரியாக சொல்லுவோம். அது மாதிரி பாஸ்டில் நடந்த ஒரு ஸ்டோரி. யாரை பற்றிய ஸ்டோரினா, அ ரியல் ஸ்டோரி ஆஃப் அ ஃபெய்த்ஃபுல், டெடிகேட்டட், brave and courageous soldier ஜஷ்வந்த் சிங் ராவத். நான் சொன்னலையே ஆல்ரெடி. ஸோ ஜஷ்வந்த் சிங் ராவத்ன்றவர் இந்தியன் சோல்ஜர். அவர் ஒரு ஃபெய்த்ஃபுல்லான, டெடிகேட்டடான, பிரேவ் அண்ட் கரேஜியஸ் சோல்ஜர். ஸோ அவரை தான் லெஜெண்ட்னு நம்ம லெசனில் மீன் பண்ணியிருக்காங்க. தி லெஜெண்ட் ஆஃப் ஜஷ்வந்த்கர். ஜஷ்வந்த்கர் இஸ் அ வெல் நோன் பிளேஸ் இன் தி அருணாச்சல் பிரதேஷ். ஜஷ்வந்த்கர்ன்ற ஒரு ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஊர் தான். வெல் நோன் மீன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஊர். அது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ், இந்தியாவில் இருக்குது. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் அ லெஜெண்டரி இந்தியன் சோல்ஜர் ஜஷ்வந்த் சிங் ராவத். அந்த ஊருக்கு ஏன் ஜஷ்வந்த்கர்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம இந்தியன் சோல்ஜர், ஒரு லெஜெண்டரி இந்தியன் சோல்ஜர் இருந்தார், அவரோட பேர் தான் ஜஷ்வந்த் சிங் ராவத், தி ரைஃபிள் மேன் ஆஃப் 4th கர்வால். இப்போ நம்ம இந்தியன் ஆர்மியில் அவங்களுக்குன்னு ஒரு போஸ்ட், ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ ஜஷ்வந்த் சிங் ராவத் அவர் என்னவா இருந்தாருன்னா, எந்த போஸ்டில் இருந்தாருன்னா ரைஃபிள் மேன் அப்படின்ற ஒரு போஸ்டில் இருந்திருக்காரு. இஸ் பேட்ரியாட்டிசம் அண்ட் வேல்யூர் இஸ் ரெக்கார்டட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஸ் தி பேட்டில் ஆஃப் நவ்ரனங். அவர் ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கான பர்சன், அதாவது தேசப்பற்று நிறைந்த ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா அவரை பற்றின ஒரு ரெக்கார்ட், அவர் என்ன செஞ்சாருன்ற ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அந்த ரெக்கார்ட், அந்த ஹிஸ்ட்ரி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். தி பேட்டில் ஆஃப் நவ்ரனங். நவ்ரனங்கில் நடந்த ஒரு பேட்டில், ஒரு வார், சண்டை. தி லெஜெண்ட் ஹேண்டட் டவுன் த்ரூ தி ஏஜஸ் ஆஃப் நவ்ரனங் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் இன்ஸ்பைரிங். அப்படிப்பட்ட ஒரு நவ்ரனங்கில் நடந்த ஒரு பேட்டிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. இது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை, இன்ஸ்பயராகவும் இருக்க போகுது நம்ம எல்லாருக்கும். ஸோ லெட் அஸ் see the story. In the final phase of the Indo-China War, Navranang was the last stand of the Indian Army against the Chinese soldiers. ஸோ ஃபைனலாக இப்போ வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிட்வீனில் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நவ்ரனங்கிற பிளேஸில் தான் வார் நடந்துச்சு. நவ்ரனங் எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற பார்டரில் தான் நவ்ரனங்கிற பிளேஸ் இருக்குது. The battle started on 17th November 1962 and continued for 72 hours. இந்த வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 17th November 1962 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வார் 72 hours கண்டினியூ ஆகிட்டே இருந்ததான். At 5 AM in the eastern Himalayas, the Chinese troops attacked the lonely Indian post in Navranang. மார்னிங் 5 o'clock ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லேருந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் இந்தியாவை, அந்த போஸ்ட்டையும் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Knowing the strength of Chinese soldiers, the Indian soldiers of the post were ordered to retreat and regroup. சைனீஸ் சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு, ஏன்னா அவங்க நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒரு ரீக்ரூப் பண்ணிக்கிட்டாங்களாம். மறுபடியும் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம இப்போது அவங்களுடைய ஃபைட் பண்ண வேண்டாம், நம்ம ரீக்ரூப் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய ஆட்கள்லாம் நம்ம கூப்பிட்டு வரலாம், ஏன்னா அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு இவங்க ரீக்ரூப் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. பட் ஜஷ்வந்த் did not leave his post and decided to continue the fight or at least hold the Chinese until the reinforcements arrive. பட் ஜஷ்வந்த் சிங் மட்டும் என்ன ஆகலையா, அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லையா. ஸோ மறுபடியும் நிறைய ஆட்கள் வர வரைக்கும் பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து அந்த சைனீஸை நம்ம பார்க்கலாம், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம், பிடிச்சி வச்சுருக்கலாம், மறுபடியும் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம அவங்களோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லையா.
Now you can see the Arunachal Pradesh districts map here. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, பூட்டான் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைட் கார்னரில். ஸோ பூட்டானுக்கு டாப் பார்த்தீங்கன்னா தவாங் சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பார்டரில் தான் நௌரனங்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகே, ஸோ சைனாக்கு பார்டரில் பாருங்கள், அங்கே தான் வார் நடந்துட்டு இருந்தது. நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அங்கே தான் வார் நடந்துட்டு இருந்தது. Jashwant was helped by two Monpa tribal girls named Sela and Nora. இப்போ ஜஷ்வந்த் மட்டும் தனியாக இருந்தார் இல்லையா, ஸோ அவரோட சேர்ந்து 2 கேர்ள்ஸும் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கேர்ள்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேர்ள்ஸ் தான் அவங்க 2 பேரும். ஓகே, ஸோ அந்த 2 வில்லேஜ் கேர்ள்ஸும் வந்து ஜஷ்வந்த் சிங்குக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேர்ள் நேம் பாருங்கள் சேலா, செகண்ட் கேர்ள் வந்து நூரா. அவங்க 2 பேரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. They set up weapons at separate points. Jashwant taught the girls to fire the weapons. ஸோ ஜஷ்வந்த் வந்து அவங்க 2 பேருக்கும் எப்படி ஷூட் பண்ணணுன்றது கற்றுக் கொடுக்குறாரு. He also alternatively ran to these points and kept firing. All 3 maintained heavy firing on the Chinese army. இப்போ ஜஷ்வந்த் சிங் வந்து அவங்களுக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாரு இல்லையா, ஸோ இப்போ இவங்க 3 பேரும் வந்து அந்த சைனீஸ் ஆர்மிக்கு ஆப்போஸாக நின்று ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இஸ் இன்டென்ஷன் வாஸ் டு ஃபூல் தெம் தட் தே வேர் ஃபேஸிங் அ ஹியூஜ் பெட்டலியன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஷ்வந்தோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனீஸ் ஆர்மியை ஃபூல் பண்ணணும். இவங்க இங்கே இருந்து ஷூட் பண்ணுறாங்க, ஸோ நிறைய பேர் இருக்காங்க போல் இந்தியா சைடில் ஆர்மி அப்படின்ட்டு அவங்கள ஃபூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு சைடு, சேலா ஒரு சைடு, நூரா ஒரு சைடு, இவங்க 3 பேரும் ஒரு சைடு நின்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டினியூஷனாக. மேனேஜ் திஸ் ஃபார் 3 days. இந்த மாதிரி கண்டினியூட்டியாக அவங்க வந்துட்டு 3 days வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இஸ் ட்ரிக் ஒர்க்டு. இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆச்சு. 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் வேர் கில்டு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைனீஸ் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கன்னா 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்களாம். தே கேம் டு தி கன்க்ளூஷன் தட் தே வேர் ஃபேஸிங் அ ஹோல் பெட்டலியன் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ சைனீஸ்க்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததாம். நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமே, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே டிசைடட் டு கட் தி ஃபுட்ஸ் சப்ளை டு தி போஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணாங்க, இவங்களுக்கு அந்த ஃபுட் இருந்தால் தானே இவங்களால எனர்ஜெட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபுட் சப்ளை பண்ணுறத கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. Unfortunately, the Chinese soldiers caught the man who brought food for the 3. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணவரை பிடிச்சிட்டாங்க. இன் தி சைனீஸ் இன்ட்ரகேஷன், தி மேன் டோல்ட் தி ட்ரூத் தட் அ சிங்கிள் சோல்ஜர் வாஸ் கார்டிங் தி போஸ்ட். சைனீஸ் கேட்ட கேள்வியில் இந்த ஃபுட் சப்ளை பண்ணார் இல்லையா, ஸோ அவர் வந்து உண்மையெல்லாம் உளறிட்டாராம். சிங்கிள் சோல்ஜர் தான் வந்துட்டு கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த போஸ்ட்டையே அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, ஒரு சிங்கிள் சோல்ஜராக இருந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்ற உண்மையை அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. தி சைனீஸ் வேர் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபியூரியஸ் ஆன் லேர்னிங் தட் தே வேர் ஃபூல்டு பை அ சிங்கிள் சோல்ஜர் அண்ட் 2 வில்லேஜ் கேர்ள்ஸ். சைனீஸ்க்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்ததான் இதை கேட்ட உடனே. அவர் ரொம்ப ஃபியூரியஸாக ஆகிட்டு, எப்படி நம்மளை ஃபூல் பண்ணியிருக்கிறாரு பாருங்க, ஒரு சிங்கிள் சோல்ஜராக இருந்து 2 வில்லேஜ் கேர்ள்ஸோட ஹெல்ப்போட நம்மளுடைய சைனீஸ் சோல்ஜர்ஸ் எவ்வளோ பேர் சுட்டுட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தாங்களாம். தி சைனீஸ் தென் சரௌண்டட் ஜஷ்வந்த் சிங் அண்ட் லான்ச் அ ஃபைனல் அட்டாக். ஸோ இப்போ அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால ரொம்பவே ஈஸியாகிடுச்சு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ சைனீஸ் சோல்ஜர்லாம் வந்துட்டு ஜஷ்வந்த் சிங்கை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக அட்டாக் நடந்துகிட்ருக்கு. Noora, the tribal girl, was captured alive and Sela died in a grenade burst. நூரா வந்து அந்த ட்ரைபல் கேர்ள் இருந்தாலையா நூரா, ஸோ அவளை வந்து உயிரோடு பிடிச்சிட்டாங்களாம். ஆனால் சேலாவை
கிரானைட் பர்ஸ்ட், இந்த தூக்கி எறிஞ்சா வெடிக்கும் இல்லையா, அந்த கிரானைட், அந்த குண்டு போட்டு அவளை சாகடிச்சிட்டாங்களாம். ஜஷ்வந்த் ரியலைஸ்ட் he was about to be captured. He shot himself. ஸோ ஜஷ்வந்த்க்கு ரியலைஸ் பண்ணிட்டாரு, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓ நம்மளை எப்படியும் பிடிச்சிட போகிறாங்க, ஸோ அதனால் நம்ம இவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஷூட் பண்ணி செத்துடலாம் சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ணிக்கிட்டாராம். தி சைனீஸ் ஃபோர்ஸஸ் கட் ஆஃப் his head and took it back. ஸோ அந்த சைனீஸ் ஃபோர்ஸ் வந்து அவருடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இன் தி ஆஃப்டர்மேத் ஆஃப் வார், தி கமாண்டர் ஆஃப் Chinese forces returned his head along with the brass burst of the soldier. ஸோ எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அவருடைய தலையை. ஸோ கொஞ்ச நாள்லேயே அந்த கமாண்டர் வந்து, அந்த சைனீஸ் ஃபோர்ஸஸோட கமாண்டர் வந்து அவருடைய தலையை ரிட்டர்ன் பண்ணாங்களாம் வித் பிராஸ் பர்ஸ்ட். அங்கே இருக்குது பாருங்கள் சிலை, பிராஸ் மீன்ஸ் பித்தளையால் செய்யப்பட்ட சிலையை வந்து நம்ம சோல்ஜர்ஸ்க்கு கிட்ட கொடுத்துட்டாங்களாம். தி பிராஸ் பர்ஸ்ட் வாஸ் இன்ஸ்டால்ட் இன் தி வார் மெமோரியல் எரெக்டட் ஆன் ஹிஸ் மெமரி. ஸோ எந்த இடத்துல அவர் உயிர் விட்டாரோ அந்த இடத்துலையே வந்து அவருடைய சிலையை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாம். அங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் அவருடைய சிலை. ஸோ அங்கேயே வச்சுருக்காங்களா, எந்த இடத்துல வார் நடந்துச்சு, எந்த இடத்துல அவர் இறந்தாரோ அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர்மி பர்சனல் who pass through this memorial pay their respects to him. ஸோ யாரெல்லாம் அந்த வழியாக பாஸ் பண்ணி போகிறாங்களோ ஆர்மி பர்சன்ஸ் ஸ்பெஷலாக, ஸோ அவங்க வந்து அவருடைய சிலையை பார்த்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போவாங்களாம். ஜஷ்வந்த் சிங் வாஸ் அவார்டட் மகாவீர் சக்ரா. அதுக்கப்புறம் ஜஷ்வந்த் சிங்குக்கு மகாவீர் சக்ரான்ற ஒரு விருதும் கிடச்சிது. தி இந்தியன் ஆர்மி இஸ் ஸ்டில் ட்ரீட்டிங் ஹிம் ஆஸ் அ சர்விங் ஆஃபீஸர் அண்ட் அவார்ட்ஸ் ஹிம் ப்ரமோஷன்ஸ். இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா இப்போவும் அவர் உயிரோடு இருக்கிறதா நினச்சி அவருக்காக ப்ரமோஷனும் சரி அவார்டும் சரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இஸ் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஆர் ஸ்டில் கெப்ட் இன் இஸ் மெமரியல். அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இன்னும் அந்த மெமரியலில் வச்சுருக்காங்க. இஸ் சேலரி இஸ் கிரெடிட்டட் எவ்ரி மந்த் அண்ட் ஆல்சோ கிராண்டட் அஃபிஷியல் லீவ். இப்போ ஒருத்தருக்கு உயிரோடு இருந்தால் அவருக்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க ஒரு வேலை செஞ்சால், அதுக்கப்புறம் அவரை எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி லீவு கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஆர்மியில் எப்படி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இவருக்கு ஜஷ்வந்த் சிங்குக்கு எவ்ரி மந்த் சேலரி கிரெடிட் ஆகிடுமா, அதே மாதிரி அவருக்கு அஃபிஷியல் லீவும் கொடுப்பாங்களாம். ஜஷ்வந்த் சிங் ராவத் அவர் யூஸ் பண்ண பிலாங்கிங்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் ஜஷ்வந்த் சிங் ராவத். அவர் யூஸ் பண்ண திங்ஸ் கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன இல்லையா அந்த பிராஸ் ஸ்கல்ப்டர், அதுவும் அங்கே இருக்குது. அந்த மெமரியலும் அங்கே இருக்குது. அவர் லாஸ்ட்டாக உயிர் விட்ட இடம் அது. ஸோ அதனால் அந்த இடத்துல அவருடைய சிலையை வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் பாருங்கள் இங்கே. ஸோ சேலா நூரான்ற 2 பர்சன்ஸும் அவரோட சேர்ந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்தெல்லாம் பாஸ் பண்ணி போனால் தான் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஸோ அந்த ரோடுக்கு வந்து சேலா பாஸ்ன்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சேலான்ற கேர்ளோட நேம் தான் அது வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அந்த ஃபால்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா நூரா. இன்னொரு கேர்ள் இருந்தாங்க இல்லையா நூரா, ஸோ அதனால தான் அந்த ஃபால்ஸுக்கு அந்த நேமும் வச்சுருக்காங்க. Here we are going to see Jashwant Singh's biodata. Jashwant Singh Rawat born on 19th August 1947 in Uttarakhand. ஜஷ்வந்த் சிங் ராவத் வந்து எப்போ பிறந்தாருன்னா 19th August 1947 உத்தரகாண்டில் பிறந்தார். இஸ் பேரண்ட்ஸ் லீலா தேவி அண்ட் குமான் சிங் ராவட். அவங்க பேரண்ட்ஸ் நேம் பாருங்கள், அம்மா நேம் லீலா தேவி அண்ட் அப்பா நேம் குமான் சிங் ராவட். எல்டஸ்ட் சன் இன் தி ஃபேமிலி, he had 4 younger brothers. அவர் தான் ஃபேமிலியில் எல்டஸ்ட் சன். அவருக்கு கீழே 4 தம்பிங்க இருந்தாங்க. ஜாயின்ட் இந்தியன் ஆர்மி ஆன் 19th August 1960 at the age of 19. இந்தியன் ஆர்மியில் எப்போ ஜாயின் பண்ணாருன்னா 19th August 1960 ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ணப்போ அவருடைய ஏஜ் 19. செலக்டட் இன் 4th கர்வால் ரைஃபிள்ஸ். என்னவா செலக்ட் ஆனாருன்னா 4th கர்வால் ரைஃபிள் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் அவர் செலக்ட் ஆகியிருக்காரு.